பற்றி பார்க்க போகிறோம். பென்டன் ப்ரோடக்ட் ஆஃப் த இயர் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த கேம் பேடில் தான் விளாட்றேன். அப்புறம் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போயிடலாம். முன்னாடிக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்க, அதுவே எச்சா டைம் வேஸ்ட் பண்ணும். இதை கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தா லோடிங் ஆகுதுங்களா? இதெல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணணும். அதுங்க ஸ்கிப்பே ஆக மாட்டேது. இது மட்டும் இல்லை, வராது போலங்க, மற்றதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், எதுவுமே வேணாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த கேம் பேட் அன்பாக்ஸ் பண்ணதெல்லாம் விளாண்டுக்கிறோம் பாருங்க. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா, நான் ஏற்கனவே இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். இதை நான் மறுபடியும் விளாட்றேன். அது பிபிஎஸ்எஸ்பியில் தான் வாட்சிங் தான் ஒன்று இருக்குதுங்களா, அதை நான் ஏற்கனவே விளாண்டது தான். இது எம்டியில் வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விளாட்லாம். ஸ்டார்ட் கேம் உள்ளே போகுதுங்க, லோடிங்கு. இதோ கட்சின் பிளேயருங்க. பென்டன், நம்ம தலை பென்டன் தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ ட்ரோன் வருது. ட்ரோன் மாதிரி இல்லை, அது பூச்சி. என்னங்க ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற இல்லை, அந்த இதெல்லாம் உரியுது. அப்சர்வ் பண்ணிடுச்சு. டே பென்டன் எந்திரா, என்னடா பார்த்துருக்க? என்னாச்சு? எந்திரிக்கிறான். இங்கே எரிக்கல் வருது. எரிக்கல் விழுந்துட்டான். யாரா அது? கவுசி போட்ட மூஞ்சி மாதிரி எதோ இருக்குது. குவன்னு ஒரு மாதிரி மூஞ்சி இருக்குது. இதோ கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்காங்க. எதோ ஹேக் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. தலை எதையோ ஆன் பண்ணாரு. நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரில பையனுக்கு, பாவம். ஆம்னிட்ரிக்ஸ் என்ன வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அமுத்துறாரு, ஒர்க்கே ஆகலை. இப்போ நம்ம கேம் விளாட போகிறோம். என்னது 3 சுமோ ஸ்லாமர் கார்டு எடுத்தால் ஏதோ கிடைக்குமா? சரி, அதை விடுங்க. இது மூவ் பண்ணால் இது ட்ரான்ஸ்ஃபார்ம், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே விளாண்டு டெலீட் ஆச்சு. ஹீட் பிளாஸ்ட் தான் மாறிட்டோங்க. இதுதான் வில்கேக்ஸ் ட்ரோனு. இது மாதிரி தான் ஒன்று ஏதோ தூக்கிட்டு போச்சு இந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிறது. இந்த அட்டாக்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தருங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஐயோ பாரு, ஓட்ட அதையும் உடச்சி நம்ம என்ன பண்ணுறது? அதே தான் அடிக்கிறோம். நிறைய வருங்க, ரொம்ப கஷ்டம். நான் இந்த மறுபடியும் அமுத்துனா மறுபடியும் பழையபடி மாறிடும். அதை நான் அடிக்கடி எனக்கே தெரியாமல் அமுத்திடுவேங்க. நீங்கள் மீடியாவில் கூட நிறைய பார்த்தீங்கன்னா நான் அமுத்திடுவேன். வா ஓடு தக்காளி வாங்க, அது ஹெல்த்து கிடச்சிச்சு. ஓடு ஏய் ஸ்கிட் அடிச்சுட்டிக்கிறேங்க. பிளாஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு. இது மட்டும் சாகலை, அது மட்டும் சுத்துச்சு. உடச்சி தள்ளி போனான். மலைக்காடு இது பவருங்க. மறுபடியும் ட்ரோன் வந்துருச்சுங்க. இதோட பாடு இருக்குதே. ஐயோ பரவாயில்ல, அடிச்சு துவைச்சிடலாம். இன்னும் பெரிய இதா துவைச்சிடலாம். ஏதோ எல்லோ கலர் கம்ப்ளீட்னா அந்த புது எபிலிட்டிஸ் கிடைக்குன்னு போட்டுருக்கு. அதுதான் நமக்கு தேவையில்லை. அது தேவை சரி, அதுதான் நமக்கு தேவை. சரிங்க, என்ன தப்பிச்சு ஓடுற? இந்த அது எத்தனை டைம் நான் பண்ணி பார்த்துட்டேன். அது இல்லை ஒன்று, அது என்ன சொல்லுதுன்னா, அதை ப்ரெஸ் பண்ணால் இப்போ அது இது பக்கத்தில் கொண்டு போனால் எக்ஸ்டிங்யூஸ் பண்ணிடுவாங்க. சரி, அதை விடுங்க. அது என்ன சொல்லிச்சுன்னா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சோன்னா நம்ம ரீட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோமா பென்னாவே. ஐயோ, இதை தாண்டுற பாடு இருக்குதே, தனி பாடு. இந்த தாண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. நிறைய டைம் செத்துட்டேன். இது
இல்லை குரோனோ கிறிஸ்டலா படிக்கிறீங்களே. நான் திடீர்னு அப்படி டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ வந்து ஹெல்த்தை ரீஃபில் பண்ணிடுமாங்க. எல்லாம் தானே பிளாக் பண்ணலாமாங்க. இந்த இன்னும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு எதுக்கு பிளாக்கு? நம்ம எல்லாத்தையும் போட்டு தாக்கணும் ஃபஸ்ட்டு. நமக்கு எதுக்குங்க பிளாக் பண்ணணும்? ஹெல்த் கட்டிச்சு, அது வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து கொடுத்ததுங்க. பேக்கில் வந்து அப்படியே கடிச்சு வச்சுட்டு போயிடுதுங்க அந்த ட்ரோனு. இந்த குழி இருக்குது, பெரிய குழி தான் இது. என்னது இது? இது வந்து எல்லோ கலர்கிட்ட போனோன்னா அந்த சும்மா ஸ்லாமர்ஸ் விழுந்துருப்பேங்க நேரம். அது போனால் சும்மா ஸ்லாமர்ஸ் கிடைக்குமா? சும்மா ஸ்லாமர் இதை 3 கலெக்ட் பண்ண ஏதோ சொன்னாங்கள்ல, ஏதோ கிடைக்குன்ட்டு அதுதான் 2வது எடுத்தாச்சு. லோடிங்கா? இப்போ எவனோ வரான். அவனும் இல்லை, இவனுங்க தான் வராங்க. புதுசாக தான் வருவாங்க. 2 பேர் புதுசாக வருவாங்க. அடி போட்டு தாக்கு 2 பேர்த்தையும் ஒரே காலோட அடி. சூப்பர் டார்கெட்டு. போடு தக்காளி. என்னடா எல்லாம் சைடாக போய் என்ன அது எங்கே ஏதோ இருக்குது பால். என்னது அட்டாமிக் பவரா? பிக்கப் அண்ட் அட்டாமிக் பவர். ஏதோ பிளாஸ்ட் ஏதோ எச்சாக்குவாங்க, பவர் எச்சாக்கும் போலங்க. அதுதான் தேவை மட்டும். லாஸ்ட் என்னங்க இது? லேசர் ட்ரோனா? லேசர் ட்ரோன் அப்கிரேடடு. ஏங்க என்ன எதோ அந்த அப்படியே பறந்து வந்துச்சுல அதுங்க. ஏதோ என்ன இதெல்லாம் காலெல்லாம் முளைக்குது. 8 கால் பூச்சிங்க அது. 8 கால் இல்லை, 4 கால் இல்லை 3 கால் இல்லை. எத்தனை கால்? 3 கால் தாங்க. 3 கால் பூச்சின்னு சொல்லக்கூடாது, ரோபோட்னு சொல்லலாம். 3 கால் ரோபோட். அது கூட தாங்க நமக்கு ஃபைட்டு. ஐயோ கையாலே நார்மல் பெண்ணாலே எங்களை அடிக்கும்டா. இருறா லோடாகட்டும். சாவு நான் காட்டு சாவு. உங்களை விடவே வேண்டாம். சும்மா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு வீடியோ டைம் வேஸ்ட் ஆகுது என்ன. ஆனால் உங்களுக்காக பண்ணியிருக்கேன் இதெல்லாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிக்க விட்ருங்க. போகலாம். ஐயோ ஆனால் இது இந்த மாதிரி இருக்கிறனால, டாப் ஆங்கிளில் இருக்கிறனால இந்த சைடு இருக்கிறதுலாம் தெரியலைங்க. விழுந்துருக்குவேன். தாண்டு பற. ஐயோ ஒரு செகண்டில் விழுந்துருப்பேங்க. ஐயோ இவங்க தொல்லை தாங்கலைங்க. ஐயோ 10 டைம் வந்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னொரு ஏலியன் இருக்காரு, 4 ஆர்ம்ஸ் எல்லாம் வந்தாருன்னா இவங்க தாங்கவே மாட்டாங்க. இதோட முடிஞ்சிடும் நம்புகிறேன். எதுக்குடா வந்துக்கிட்டே இருக்குது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாடா கிளம்பு சொல்லிட்டாங்க. இப்போ பறந்து போ. அங்கே பாருங்க ஏதோ ஆல்பீடோ வச்சிருக்க மாதிரி ஆமினிட்ரிக்ஸ் இருக்குது. குரோனோ கிறிஸ்டல் குரூப்ஸ் கலக்கு ரீசார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஆகுமாங்க. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? சரி எதுக்கோ யூஸ் ஆகும். புதுசாக வந்துட்டான்டா வில்கேக்ஸ் ஹண்டர். கொஞ்சம் கஷ்டம்தாங்க இது, அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வேலை கண்டு பெண்ணு. இப்போ ரீசார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஆகுன்னு சொன்னாங்க, ஆகவே இல்லை. அப்படியே மாதிரி தான் 4 ஆர்ம்ஸில் அடிக்கணும். 4 ஆர்ம்ஸ் பேரை கேட்டாலே எல்லாம் அதிருவாங்க. என்னடா பின்னாடி வந்து தாக்குற தைரியமாக நான் அவங்க முன்னாடி வந்து அடிங்கடா. என்னங்க அந்த அடி அடிச்சுட்டு சாகாம இருக்கிறானுங்க. பறந்து அடிச்சு விழுகிறாங்க. ஈவன் நம்ம பறந்தடிச்சு விழுகிறோம். ஏதோ ஒன்ஸ் படிக்கல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓடு தக்காளி மேலே போ. கல் இருக்குது, இது ஓவர் போட்டு அப்படியே தள்ளிட்டு போகணுங்க. இது அந்த பிளாஸ்டருக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இவன் கல் வீசுகிறான், பக்கத்தில் போய் தான் இதை போகணும். சரிங்களா? போ தள்ளி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஜம்ப் பண்ணணும். ஆனால் ஜம்ப் பண்ண மாட்டோங்க. இப்போ நம்ம ஹீட் பிளாஸ்டாக மாதிரி பண்ணலாம்.
கீப் மூவிங்னு நியூஸ் கேனன் போல்டா. இது சரி நம்ம ஹீட் பிளாஸ்டாக மாதிரி போயிடலாம். 2வது டைம். ஏங்க அந்த சைடு ஒரு சும்மா ஸ்லாமர் கார்டு இருக்குங்க, எடுக்கவே முடியல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க. நிறைய டைம் இதில் உளுந்தெல்லாம் போச்சேன் அந்த சைடு, இது எடுக்கவே முடியலங்க. சே சரி இந்த சைடு உள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே இதோ இப்போ அவன் ஒருத்தன் வருவான், அந்த 3 கால் பூச்சி வருவாங்க. இதுக்கப்புறம் நான் இப்போயே எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வில்கேக்ஸ் ஹண்டர் இல்லைங்க, வில்கேக்ஸ் ஹண்டர்னால் வில்கேக்ஸை தான் நான் ஹண்ட் பண்ணணும். இவன் எதுக்கு நம்மளே அப்கிரேட் வேணும், நம்ம இவனுக்கே கொடுத்துடலாம். இவன் எதுக்கு நம்மளே ஹண்ட் பண்ணிட்டு இருக்கான். வில்கேக்ஸ் ஹண்டர்னா வில்கேக்ஸு தான் ஹண்ட் பண்ணணும் தம்பி. அதுக்கு எதுக்கு வில்கேக்ஸ் ஹண்டர்னு பேர் வச்சுருக்காங்க, பென்டன் ஹண்டர்னு பேர் வச்சுருக்கலாம்ல. சரி விடு, போட்டு வந்துச்சு கீழே விழுட்டாங்க. வந்துட்டான் பாருங்க 3 கால் பூச்சி. அடே ஜம்ப் அடிக்கிறாங்கடா டே. இப்போ இதெல்லாம் ஒழுங்குங்க. இது மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி மெதுவாக போகணும், மெதுவாக போகலாம். ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்க, அடிக்கடி கிருன்னு கேட்குது இல்லைங்க. விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட் டைம் புதுசாக ஒரு மைக் எழுதிக்கலாம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான். சரி இவங்க வேறு வந்துட்டாங்க. சே அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிருன்னு கேட்குது இல்லைங்க. இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க, அதை அட்டன் பண்ணிட்டு சும்மா கேட்டு பார்த்தேன். கிருன்னு கேட்குதுங்க. ஒரு டைம் எக்ஸ் ஆகிடுச்சு. சரி அதையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்குங்க. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி உனக்கெல்லாம் அடிச்சுட்டோம், உதச்சி போட்டுடலாங்க. அது கல்லா, நான் வேறு யாரோ வராங்கன்னு நினச்சேன். சரி பறந்து போ, பறந்து போ. யாரோ வரும் நினச்சேன்டா டே. இதை பற்றி எனக்கு தெரியும்டா. வில்கேக்ஸ் ஹண்டர், வில்கேக்ஸை போய் ஹண்ட் பண்ணுறா. எதுக்குடா என்கிட்ட வர? வாங்கடா. இல்லை ஹெல்த் கம்மியாக இருக்குது. செத்துட்டான், சாகலை. இவனை எப்படியும் அடிக்கலாமா பென்டனோட? வந்து பிடி வந்து புடுறா. குத்தி கூட பார்க்கலாம். அவன் அந்த சைடு அப்படியே போயிட்டாங்க, தள்ள முடியல. ஆனால் இவன் ஒரு அடி போட்டோன்னே செத்துட்டான். விழுகுது, கில்லு மண்டையில் விழுந்துச்சுன்னா இது வேற ஒரு மாதிரி பயம் கொடுத்ததுங்க. நம்மளை அந்த சைடு விழுந்துருவோமோன்ட்டு. பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க 3 கால் பூச்சேன். 3 கால் பூச்சி உனக்கு சம்பவம் செய்கிறேன். சம்பவம் சிறைச்சாலையில் உட்காருவானுங்களா. மென்டன் யாருன்னு தெரியுமா? நீ யாருக்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியுமாடா? சொல்கிறா. நம்ம அந்த சைடு போயிடலாம். இப்போ இந்த சைடு வருவாங்க. ரொம்ப கஷ்டமான ஃபைட்டு. எத்தனை டைம் செத்து பொழைச்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். செத்து விளையாடுவோமான்ற மாதிரி தான் இவன் அடிப்பாங்க. இந்த சைடு 2 சைடு போக விடாமல் பண்ணிடுவான். இது அவன் கத்துறான் பாருங்க. நீ எல்லாம் கத்தாதராஜன், நீ வெறியாகுது. ஃபஸ்ட்டே அடியை போட்டான். அடி பிளாஸ்ட்டு இப்போ அடிச்சிட்டான். பிளாஸ்ட் தான் பண்ண முடியும். ஐயோ கொஞ்சம் தூரமாக வந்து பண்ணிட்டாங்க. ஐயோ ஹெல்த் முடிஞ்சா இல்லை எது முடிஞ்சுன்னு தெரில. ஏதோ முடிஞ்சிடுச்சு, அதனால் இப்போ வந்துட்டோம். ஹீட் பிளாஸ்ட்டை மாதிரி வயிற்றுலேயே போடு. பிளாஸ்ட் போடு. அப்புறம் நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் விஜயாக மாறிட்டாரு. உங்களுக்கு சிஎம் விஜயை பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தெரிவிக்க விட்ருங்க. அப்பா என்ன நான் சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ண வைக்கிறது தெரியல எனக்கு. எப்படியோ பண்ணிங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குங்க. ஃபஸ்ட்டு வியூஸ் ஏற்றி விடுங்க. எனக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குங்க. ஹெல்த்து பிளிங்க் ஆகுது. போச்சு, மாறிட்டான். என்னங்க இந்த சைடு தப்பிச்சு போயிடலாம். தப்பிச்சு போகலாம். ஹீட் பிளாஸாக மாறலாம். அடி என்னங்க நமக்கு கொடுக்குறான். அடி பிடிக்க விட்டாமல் நல்ல மினி கேமுங்க.
மினி கேம் ப்ளே ஆகுங்க. இது சட்டு நகர்த்தணும், இல்லாட்டி அவ்வளோதான். நான் நிறைய டைம் செத்தனால தெரியும். இது ட்ரையாங்கிள் கொடுத்தா கைக்கு போவாங்க, குளத்துல விட்டான். பென்டன்னா யாருன்னு நினச்சேன். கத்தாதுடா, ரொம்ப டென்ஷனாக எனக்கு. ஆனால் அவங்க ஒரு டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த கண்ட்ரோலர். ஆனால் நான் ஃபோன்லேயே சும்மா ஒரு டைம் வச்சு விளாண்டேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கண்ட்ரோலரில் வச்சு ப்ளே பண்ணும்போது ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க. சரி, ஃபைட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். போடு, மூஞ்சிலே கிட்டிட்டாங்க. சரி, அடிக்கலாம். மினி கேம் ப்ளே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மூஞ்சியில் அடி. போடு மினி கேமு. இல்லை மினி கேம் இல்லைங்க, மினி கேம் இல்லை, அடுத்தது தான். அவங்க ஐயா பாருங்க, இவனை மாதிரி எடுத்து இவன் போகிறான். அடிக்கடி பேரே வாயில் வர மாட்டேங்கிறான். ஏங்க கல் வீசலாம், நெஞ்சிலே வீசலாம். சரி, இது மினி கேம். இதுவும் கஷ்டம். கொய்ய நம்பிக்கிட்டான், அவன் கையை பிடிச்சிட்டான். மறுபடியும் அடி நெஞ்சோட என்னங்க தலையிலே குத்திட்டான். மறுபடியும் தலையில் குத்திட்டாங்க. எவ்வளோ தைரியம். காற்றுல சுற்றிருக்கான். நெஞ்சிலேயே போட்டோம், கல்லை நெஞ்சிலேயே போட்டோம். ஹெல்த் கம்மியாக இருக்குது, இப்போ செத்தோன்னா அவ்வளோதான். ஐயோ, கீழே போயிடுச்சுங்க கல். மறுபடியும் கீழே போயிடுச்சுங்க. ஹெல்த்தே இல்லைங்க. மறுபடியும் ரீட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா ஹெல்த்து ஃபுல்லாகிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. மூஞ்ச காட்டாத, அடி. கையை எடுத்து வைக்காத, பென்டன் மண்ண கையை வச்சா அவனை பிச்சிடுவான். பாட்டு கேட்க முடியாது, கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அடி. மினி கேம். இதுதான் ரொம்ப கஷ்டம். நான் ஓதாங்க ப்ரெஸ் பண்ணேன், சர்க்கிள் தாங்க ப்ரெஸ் பண்ணேன். என்னங்க அது லேட்டாக ப்ரெஸ் பண்ணேன் நான், இல்லை கரெக்டாக டைமிங்க்கு தான் ப்ரெஸ் பண்ணுங்க. இவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, டைமிங்காக இல்லை, எத்தனை டைம்னாலும் எப்படியே அடித்து உன்னை கொல்லணும், அது போதும் எனக்கு. மினி கேம் இந்த டைம் கரெக்டாக. ஐயோ, ஓ எக்ஸாம் தீட்டாங்க. நான் தாங்க தப்பு பண்ணேன். எக்ஸாம் தீட்டாங்க சார். இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனை டைம் ப்ளே பண்ணாலும் இது மட்டும் திடீர்னு மறந்துடுறேங்க, ரொம்ப கஷ்டம். செகண்ட் பார்ட் வேணும்னா நல்லா வியூஸ் போகணுங்க. வியூஸ் போனாலே நான் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் போடுவேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஃபைட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் பேசிட்டே இருக்கேன். இருங்க. மினி கேம் இப்போ கரெக்டாக பண்ணணும். ஐயோ, மினி கேம் பண்ணுறா. இப்போ ஓதா ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது பாக்ஸு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் போட்டாச்சு. இப்போ அமுத்திக்கிட்டே ஐயோ சூப்பராக இருக்குடா பார்க்குறக்கே, படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. மூஞ்சியோட போட்டான், ஹார்ட்டை எடுத்து அவனுக்கே மூஞ்சியோட போட்டான். முடிச்சாச்சுங்க. பிளம்பர் ரேங்க் கிரேட் பீன். Oh, check it out. I think it's a piece of the Omnitrix. இதோ கிறிஸ்டலுங்க, இது Omnitrix அப்படின்னு சொல்லிட்டு I knew there was some reason my watch wasn't working. This robot looks like it must have used your Omnitrix crystal to power itself. Now the only question is, where are the rest? Someone sent that robot knowing that Ben was weakened. We walked right into a trap. Hey, check it out. I can pick my nose so fast you can't even see it. I wonder if they know who they're dealing with. இவன் எது யாரு கூட மோதிட்டு இருக்கிறானே தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸலரேஸ் ரீஸ்டோர் ஆகிடுச்சு ஆம்னிட்ரிக்ஸில். சரி, சேவ் ஆகுதுங்களா? அது ஓகே, சேவ் ஆகுது. இது ஒரு டைம் மெனுவில் செக் பண்ணி பார்க்கலாம், சேவ் கரெக்டாக ஆகிருக்கான்ட்டு. ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணிக்கா. ஆப்ஷன்ஸு ஆட்டோ சேவ் தாங்க, பிரச்சனை இல்லை.
ஆட்டோ சேவ்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஆட்டோ சேவ் தான் ஆனில் தான் இருக்குது. எக்ஸிட் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. சில டைம் புரியலன்னா அதை இப்படியே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா, பாய் 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 பாய்.